வசந்த பஞ்சமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள். இந்த நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணும்போது தங்கம் பெருகும், குழந்தைகளோட கல்வி எப்படி சிறந்து விளங்குவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலத்தோட தொடக்க நாளை தான் வசந்த பஞ்சமின்னு கொண்டாடுவாங்க. இந்த நாளில் நம்ம சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணும்போது, இது ஏன் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுறோன்னா, சரஸ்வதி தேவியோட பிறந்த தினம் அந்த நாளும் சொல்கிறாங்க. அதனால தான் சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணுவாங்க. சரஸ்வதி தேவியை நம்ம இந்த நாளில் வழிபாடு பண்ணும்போது வீட்டில் செல்வம் பெருகும். அதே மாதிரி குழந்தைகள் கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க. குழந்தைகளுக்கு முதல்ல வித்தியாசனம் பண்ணுறதெல்லாம் இந்த நாளில் பண்ணும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு நீங்களே வீட்டில் வச்சு குழந்தைகளுக்கு எழுத அந்த நாள் தொடங்கலாம். படிப்புக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அந்த நாள் பண்ணலாம். ஒரு வசந்த காலம்னா என்ன, ஒரு சந்தோஷமான காலம் தொடங்க போகிறதுக்கான ஒரு நாளை தான் இந்த நாள் குறிக்குது. ரொம்பவே சிறப்பான நாள். இந்த நாளில் பெண்கள்னு இல்லை, எல்லாருமே மஞ்சள் நிற ஆடைகள் உடுத்தி சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் கலரில் பூக்கள் வைத்து அந்த நாளில் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. கேசரி இல்லை ஏதோ ஒரு இனிப்பு வைத்து சரஸ்வதி தேவியை நம்ம வீட்டில் எப்போவும் பூஜை பண்ணுற மாதிரி பண்ணிட்டு தீபதூப ஆராதனைலாம் காட்டி வழிபாடு பண்ணும். குழந்தைகளும் கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதே மாதிரி இந்த நாளில் நம்ம இந்த வசந்த பஞ்சமி நாளில் வழிபாடு பண்ணும்போது வீட்டில் தங்கம் சேரும், செல்வம் பெருகும், வளர்ச்சி நிலையை நம்ம அடைகிறதுக்கான ஒரு நல்ல தொடக்க காலமாக இது இருக்கும். அதனால் இந்த வழிபாடை தவறவே விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பான வழிபாடு. சில வழிபாடுகள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கனாலே நம்ம பண்ணாமல் விட்டுறோம். எல்லா வழிபாடுகளுக்கும் ஒரு பலன் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இதில் பெரிய அளவில் எந்த ஒரு பூஜை எதுவுமே பண்ண தேவையில்லை. எப்பவும் போல் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற பூக்களை வைக்கிறீங்க, கேசரி இல்லை ஏதோ ஒரு இனிப்பு வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும். ரொம்ப 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 சிறப்பான இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. இது என்னைக்கு வருதுன்னா 23/1/2026 வெள்ளிக்கிழமை தான் வருது. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரும்போது இன்னுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்குது இது. அதனால் இந்த வசந்த பஞ்சமி நாளை சரஸ்வதி தேவியை வழிபாடு பண்ணி அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும். இதே மாதிரி எளிமையான ஆன்மீக தகவலுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.